வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்க என்று சொன்னால் மாங்குளம் சந்தி A9 வீதி ஓரமாக 10 ஏக்கர் மேட்டுக்காணி ஒன்று விற்பனைக்காக வந்திருக்கின்றது. இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீதி A9 வீதி மாங்குளம் சந்தி. இந்த சந்தியில இருந்து ஒரு 300 மீட்டர் தூரத்துல தான் இந்த காணி அமைந்திருக்குது. இந்த காணியினுடைய அளவு திட்டத்தை பார்த்தோம்னு சொன்னால் 10 ஏக்கர் காணி. இந்த காணியில வீதி ஓரமாக 12 கடைகளை கட்டக்கூடியவாறு 17 அடி அகலம் மற்றும் 100 அடி நீளமாக பிரிக்கப்பட்டிருக்குது. மற்றது இந்த இடங்களை விட்டு மற்ற காணி துண்டுகளை குடியிருப்புக்கு ஏற்றவாறு A9 வீதியில இருந்து காணிக்கான பாதைகள் விடப்பட்டு பரப்பு கணக்கில் காணி பிரிக்கப்பட்டிருக்குது. நீங்க விரும்பினால் இந்த கடைகளுக்கான இடங்களை தவிர்த்து மிகுதி நிலங்களில் ஒரு ஒருங்கிணைந்த பண்ணைகளை செய்து கொள்ளலாம். மற்றது ஆடு மாடு கோழி போன்ற கால்நடைகளை வளர்க்கலாம் அல்லது பெரிய தொழிற்சாலைகளை அமைத்துக் கொள்ளலாம். மற்றது இந்த இடம் சகல தொழில் முயற்சிகளுக்கும் மிக பொருத்தமானதாக இருக்குது. மற்றது மாங்குளம் சந்தி ஒரு பொருளாதார மத்திய நிலையமாக காணப்படுகிறது. யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் போன்ற மாவட்டங்களுக்கு பிரதான பஸ் போக்குவரத்து பாதையாகவும் இருக்குது. மற்றது எதிர்காலத்தில் மாங்குளம் சந்தி பெரிய அளவிலான நகர ரீதியால் வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மற்றது மாங்குளம் பொது வைத்தியசாலை மற்றும் பொதுச்சந்தை மற்றும் ரயில்வே ஸ்டேஷன், போலீஸ் நிலையம், மற்றது நீதித்துறையின எல்லாமே ஒரு 500 மீட்டர் தூரத்துல தான் இந்த காணி அமைந்திருக்குது. இந்த காணி குடியிருப்புக்கும் மிக பொருத்தமானதாக இருக்குது. குடியிருப்பு காணிகள் தேடி கொண்டிருப்பவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். மற்றது மிக முக்கியமானது என்னன்னு சொன்னா, மாங்குளம் மத்திய கல்லூரி மற்றும் தனியார் கல்வி நிலையங்களும் மிக அருகில தான் இருக்குது. காணியினுடைய விலையை இந்த இடத்துல சொல்லுவதால இந்த பகுதிகளில் உள்ள காணிகளுக்கு இடையிலான போட்டித்தன்மைகளும் மற்றது விலை தொடர்பான விமர்சனங்களும் உருவாகி வருகிறது. எனவே இந்த காணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். விலை தொடர்பாக உரிமையாளருடன் நேரடியாகவே கதைச்சு பேசி விலையை தீர்மானித்துக் கொள்ளலாம். மற்றது இதுபோல உங்களுடைய காணிகள் வீடுகள் விற்பனை செய்ய வேண்டுமானாலும் அழைப்பு ஏற்படுத்துங்கள். மற்றது மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக் கொள்ளுங்க. மற்றது வன்னி நிலம் ஃபேஸ்புக் மற்றும் டிக்டாக் பக்கத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, நன்றி வணக்கம் உறவுகளே. இதுபோல மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.